ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிடத்தில் வீட்டில் இருக்க கடலை மாவை யூஸ் பண்ணி மொறு மொறுன்னு ஓமப்பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல இந்த ரெசிபிக்கு 1 ஸ்பூன் ஓமம் எடுத்து, இது கூட நல்லா கொதிக்கிற தண்ணியா ஊத்தி, ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அந்த ஓமம் ஊறட்டும். அடுத்து ஒரு மிக்ஸிங் பவுல்ல 200 கிராம் கப்ல 1 கப் கடலை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு முதல்ல இத மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், இது கூட நல்லா சூடான ஆயில் சேர்த்துக்கிறங்க. அப்பதான் நல்லா மொறு மொறுன்னு எண்ணெய் குடிக்காம வரும். அடுத்து ஊற வச்ச ஓம தண்ணிய சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா இடியப்பம் மாவு பிசையிற மாரியே நல்லா பிசைஞ்சுக்கிறங்க. இந்த மாரி பிசைஞ்சதுக்கு அப்புறம் பிழியிற கட்டையில ஆயில் அப்ளை பண்ணிட்டு, ரெடி பண்ண அந்த மாவ இது கூட சேர்த்து டைரக்ட்டா கடாயிலேயே பிழிஞ்சு விட்டுக்கலாம். கடாயில ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு, கொஞ்சமா மாவு அதில போட்டு பாருங்க. எம்புனதுக்கப்புறம் அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு டைரக்ட்டாவே பிழிஞ்சு விடுங்க. சப்போஸ் உங்களுக்கு பயமா இருந்தா கரண்டில கூட பிழிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு பக்கம் வெந்ததும் அந்த ஆயிலின் சலசலப்பு குறைஞ்சிரும். அடுத்த பக்கம் திருப்பி விட்டு எடுக்க வேண்டியதுதான். இது வேகமாவே வெந்துரும். ஒரு 2 நிமிஷத்திலே சூப்பரான ஓமப்பொடி ரெடி ஆயிரும். பாருங்க, இந்த மாரி கலர் சேஞ்ச் ஆயி வந்ததும் அடுத்த பேட்ச் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்து ஒரு பிளேட்ல வச்சாச்சு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. மொறு மொறுன்னு நல்ல டேஸ்ட்டா இருந்தது. கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக்க நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.